நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு சூப்பரான பயங்கரமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. லிங்கத்தை வந்துட்டு அப்படியே வறுத்தெடுத்து தாளிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஜானகி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. பஞ்சாயத்தை கூப்பிட்டு எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்தி நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்ல, இங்கே பாருங்கள், நான் பண்ணதை இன்னுமே நீங்கள் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வரதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்களேன். என் பக்கத்தில் இருக்கிற நாயத்தை நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லிங்கம் வந்துட்டு அப்படியே சமாளிப்பை போட்டுக்கிட்டு இருக்க குடுகுடுன்னு பத்மா ஓடியாடுறாங்க. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் அவர் சொன்ன வரதை என்னன்னு சொல்லிட்டு கேளுங்கம்மா, அவர் தான் ஏதோ சொல்ல வர்றாருல அப்படின்னு சொல்ல, அவட ஆட்டப்பா மூஞ்சி நீ எட்டனப்பட்டாலும் வந்துட்டு திருந்த மாட்ட ஓலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்துட்டு இருக்க. அங்கிட்டு வந்துட்டு என்ன சொல்ல போறீங்க, நான் இப்படி வந்துட்டு வேணும் தான் அவமானப்படுத்தினேன், இப்போ பணம் காசு வந்துருச்சு, அதனால எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் அவங்களோட அம்மா இருக்காங்களையா அவங்க சொன்னதும், சம்மந்தி நீங்களும் இப்படி வந்துட்டு எனக்கு சாதகமாக பேசாமல் இருந்தால் எப்படி, நீங்கள் என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறேன். உங்களை பற்றி நல்லாவே தெரியும், அன்னைக்கு நாங்கள் ஒன்றும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து நின்னோம், அதனால நாங்கள் வேணாம், இப்போ வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே இருக்குது, மறுபடி குடும்பத்தோட வந்துட்டோம், அதனால எங்கள் சம்மந்தம் வேணும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி சீனோட அப்பா பேச, சம்மந்தி நீங்கள் மறுபடியும் என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது நீங்கள் அவங்க அண்ணன் கூட கோச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு என்ன பண்ணனே தெரியவே இல்லை, மறுபடியும் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இப்படி ஒரு ட்ராமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டையே வந்துட்டு லிங்கம் திருப்பி போட்டுறேன். அப்போ வந்துட்டு மாயா குறுக்கால பேசுகிறாங்க, நீங்கள் சொல்கிறது வந்துட்டு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு, எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்தி ட்ராமாலாம் பண்ணி வெளியில் அமைச்சிருக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு உட்கார வச்சு அட்வைஸ் கொடுத்து நீங்களே வீட்டில் வந்து நல்லபடியாக சேர்த்து வச்சிருக்கலாமே, இது என்ன கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருமா நான் உங்ககிட்டலாம் பேச வரல, நான் வந்துட்டு ஏன் சம்மந்தி என்னோட மருமக பிள்ளைகிட்ட தான் நான் பேச வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மாயா வந்துட்டு அமைதியாயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சீனு சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே பேச வேணாம், அன்னைக்கு நாங்கள் பணம் காசு இல்லாதவங்க, இன்னைக்கு வந்துட்டு பணம் காசு இருக்கிறவங்க, இப்போ மட்டும் நாங்கள் தேவைப்படுறோம் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி சீனு கேட்க, என்ன மாப்பிள்ள நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க, நான் எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, யோ உன் நல்ல என்ன எதுவுமே எங்களுக்கு வேணாயா, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போயா, ஒன்னெல்லாம் வந்துட்டு இந்த வீட்டில் நிப்பாட்டி வச்சு பேசுறதே எங்களுக்குலாம் அசிங்கம், பத்திரிக்கையில் வந்துட்டு கிழிச்சு போட்டையில் பஞ்சாயத்தில் எல்லாம் முன்னாடியும் அப்போ நாங்கள் வந்துட்டு எவ்வளோ கூனி குறுகி நின்றுப்போம், அப்போல்லாம் வந்துட்டு மூஞ்சி எங்கே கொண்டு வச்சிருந்தேன், அத்தனை அசிங்கத்தையும் வந்துட்டு பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிற பாரு, எல்லாம் பணம் பணம் அப்படின்ற மாதிரி சீனோட அப்பா சொல்ல, அந்த சிவா வந்துட்டு ஆமனே சரியா சொன்னீங்க, இந்த ஆளோட புத்தியா தான், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இவர் பிடிக்கவே இல்லை, இவர் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு எரிச்ச வர்ற மாதிரியே தான் இருந்துச்சு, அதுக்கும் மேலே பஞ்சாயத்தை கூப்பிட்டு ஒரு ட்ராமா பண்ணாரு பாரு, அதுவுமே இப்போ வந்து ட்ராமான்னு கடைசியில் நிற்கிற மறுபடியும் எந்த மூஞ்சி வச்சு வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா வேற கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடறேன். எங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அக்கா ஹஸ்பண்ட் இல்லை, அதனால அப்படியே உருகி வழிஞ்சிட்டு இருக்கா, ஐயோ நீ பேச வேணாம், என் பையனெல்லாம் வந்துட்டு உன் பொண்ணுக்கு கொடுக்குற நிலைமை எல்லாம் இனி கிடையவே கிடையாது, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில் போயிரு, பஞ்சாயத்தில் இப்போ நீ எங்களை அசிங்கப்படுத்தி பத்திரிக்கை கிழிச்சு எரிஞ்சியோ அப்போ உனக்கும் எங்களுக்கும் எதுவுமே கிடையாது, இனி இந்த சம்மந்தம்லாம் நடக்கவே நடக்காது, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்ற மாதிரி சொல்ல, லிங்கம் வந்துட்டு ஒரு மாதிரி முழிச்ச மாணிக்கே நின்றுட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.